தமிழ்நாடு இன்னைக்கு 1.7. அப்படின்னா தமிழ்நாட்டில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு 1.7 விகிதாச்சாரத்தில் குழந்தை பிறக்குது, 2.1 இல்லை. அப்படின்னா நம்முடைய பிறப்பு குறைவாகவும் இறப்பு அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த நடக்கக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகையில் தமிழகத்தினுடைய மக்கள் தொகை டிப்பாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம 1.7 இருக்கும் கேரளா, நம்ம எல்லோருமே. இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை. ஏன்னா ஒரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, வடக்கிலிருந்து வரக்கூடியவர்கள் வேலையில் அதிகமாக இருக்கிறாங்க. நம்மளுடைய மக்கள் தொகையும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்ச நாளில் மாட்டோம். வேலை இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால் இதையெல்லாம் இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல், படித்தவர்கள் 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்னால் அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்கன்னா, அப்புறம் எல்லோருமே ஆரோக்கியமான குடும்பத்தில் வாழணும். இளையவர்கள் அதிகமாக இருக்கணும். அந்த 18 வயசுலேருந்து 60 வயசு கேப் அதிகமாகவும் பாப்புலேஷன் பல்ஜிப்பாங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் குறைவாக இருக்கணும். தமிழகத்தை பொறுத்தவரை அந்த கிராஃப் மாற ஆரம்பிச்சிருக்கு. இது எந்த அரசியல்வாதி மேலேயும் குற்றச்சாட்டு இல்லைங்கன்னா, ஒரு மாநிலம் வளர வளர இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். நாம் இன்னைக்கு வளர்ந்துட்டோம், இந்த பிரச்சனை வருது. யூபி எல்லாம் 2.7 இருக்கிறாங்க, டிஎஃப்ஆர் 2.7, பீகார் 3.1. அங்கெல்லாம் இன்னும் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்தியாவினுடைய பொருளாதார சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் இன்னும் 10 ஆண்டுகளில். அதற்கு நாம் தயாராக வேண்டும். அரசியல்வாதிகள் இதை பற்றி பேசணும். ஆனால்